சொல்ற மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்புல இந்த ஆட்சியில பங்கு இருக்குமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம், வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பொறுத்து பிறகு பார்த்து கொள்வோம்னு அமித்ஷா சொல்லியிருந்தாரு. அப்ப இன்று எடப்பாடி அவர்கள் இல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறார். இல்லை, அமித்ஷா சொன்னது தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்வோம் அப்படிங்கிறது நிச்சயமா என்டிஏ கூட்டணி ஆட்சியை விரும்புகிறது அப்படிங்கிறது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகபட்ச இடங்களிலே போட்டியிட்டு அதிகபட்ச இடங்களில் தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தான். இப்போ அதில் கூட டிஸ்பியூட் இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 இடங்களில் நின்றால்தான் எங்களுக்கு ஒரு 120 125 இடங்களில் ஜெயிக்க முடியும், அப்போ நாங்கள் தனித்து ஆட்சி முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் பாஜக தரப்பில் என்டிஏ அணியில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 134 எடுத்துகிட்டு 100 தொகுதிகள் கொடுங்கன்னு கேட்குறாங்க. 100 தொகுதிகள்னா தான் நாங்கள் இருக்கிற பாமக, தமாக, தேமுதிக, அமமுக, இன்னும் திரு ஓபிஎஸ் உட்பட பலரும் இருக்கிறாங்க. நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறதுனால கூடுதல் இடங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா இந்த இட பங்கீடு தொடர்பான விஷயங்கள் வர்ற பொழுதே அதில் என்னென்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா 134 இடங்கள்னா ஒரு 10-30 தொகுதியாவது தோல்வி அடையும். தனித்து போட்டியிட்டு 234 தொகுதிகளிலும் செல்வி ஜெயலலிதா, ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க ஜெயலலிதாவே 100 இடங்களில் தோத்துட்டாங்க. 234 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 இடங்களில் தோல்வி அடைந்து 134 இடங்களில் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடிந்தது. அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 இடங்களாவது நிச்சயமாக தோல்வி வரும், அதுக்கும் கூட கூடுதலாக வரலாம். அப்போ குறைவான எண்ணிக்கையில் வருகிற பொழுது நீங்கள் என்டிஏவுக்கு அங்கே அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அப்போ கூடுதல் இடங்களை பெறுவதற்கான முயற்சி என்று பாஜக வருகிற பொழுது இவர்களுக்கு குறைவான இடம் கிடைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் வந்துவிட முடியும் என்று கருதுகிறார்களோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.